रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि मातापिता भूतं सरश्च भक्ताङ्गिरेण परकालेन्द्रः श्रीमत्पदाङ्कुशमुनिं प्रणमामि। नारायण हरि नारायण हरि नारायण हरि नारायण नारायण हरि नारायण हरि नारायण हरि नारायण
பெரியாழ்வாருடைய திருக்குமாரத்தியான ஆண்டாள் 6வது பாசுரம் தொடக்கமாக 15வது பாசுரம் ஈராக 10 பெண் பிள்ளைகளை எழுப்புகிறாள். அதில் முதல் பாசுரம், புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ, பிள்ளாய் எழுந்திராய் பெய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்களிய காலொச்சி, வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்துக் கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரியன்ன பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்து என அருளி செய்கிறாள். புள்ளும் சிலம்பினகான், உள்ளே படுத்து உறங்கக்கூடியவர்கள் பக்தர்கள், வெளியில இருந்து எழுப்பக்கூடியவர்கள் பக்தர்கள். அதனால் வெளியில இருந்து எழுப்பக்கூடியவர்கள் கண்ணனை சேவிக்க வேணும், அதனால் எங்கள் கோட்டியிலே வந்து சேருவாய் என அழைக்கிறார்கள். உள்ள படுத்து உறங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் விடிந்து விட்டதா, விடிந்தமைக்கு ஒரு அடையாளம் சொல்லு, அப்படி என்றால் உம்மோடு வந்து சேருகிறோம் அப்படின்னு சொல்கிறாளாம். அதனால் விடிந்தமைக்கு அடையாளத்தை தெரிவிக்கிறாள். புள்ளும் சிலம்பினகான், புல் அப்படின்னா பட்சி, சிலம்பின அப்படின்னா பட்சிகள் சப்திக்கின்றன. காலையில் 3 மணி 4 மணிக்கு பட்சிகள் எல்லாம் சப்திக்குமே, அது விடிந்தமைக்கு அடையாளம். அதனால் புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ. உடனே படுத்துருக்கிறவ சொல்கிறா, அங்கே பட்சிகள்லாம் சப்திக்கலை, நீங்களே மரத்தில் இருக்கக்கூடிய பறவைகளை எழுப்பி விட்டு பேசும்படி செய்திருக்கிறீர்கள். உங்களுக்கு கண்ணனை அனுபவிக்கணும் என்கிறபடியினால தூக்கமே வராது, அதனால் நீங்கள் அந்த பட்சிகளையும் தூங்க விடலை. இதெல்லாம் அடையாளமாக எடுத்துக்க முடியாதுன்னு சொன்னாலாம். அதனால் 2வது அடையாளத்தை தெரிவிக்கிறா. புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ. புல் அரையன் அப்படின்னா பட்சிகளுக்கு தலைவன் கருடன். அந்த கருடனுக்கு சுவாமியாக இருக்கக்கூடியவன் சர்வேஸ்வரனான பகவான் திருமாலான நாராயணன். புள்ளரையன் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ. அந்த பகவானுடைய சன்னதியை கதவை திறக்கணுங்கிறதுக்காக போகும்போது திறக்கிறதுக்கு முன்னாடி சங்கநாதம் பண்ணுவார்களே, 4 திக்குகள்லேயும் சங்கத்தை நாதம் பண்ணுவார்களே, அதை இசைப்பர்களே, அது ஒரு அடையாளம், விடிந்தமைக்கு அடையாளம். பேரரவம் கேட்டிலையோ, பிள்ளாய் எழுந்திராய், பிள்ளாய் அப்படின்னு தெரிவிக்கிறார். பிள்ளாய்னா ஞானம் குறைச்சலாக இருக்கிறவர்களைத்தானே நாம் பிள்ளைகள்னு சொல்லுகிறோம். ஞானம் இன்னும் முதுமை அடையலை, ஞானம் இன்னும் சரியான அளவுக்கு வளர்ச்சி அடையாதவர்களைத்தானே பிள்ளைகள்னு சொல்லுவோம். இவளுக்கு ஞானம் இன்னும் முதிரவில்லையாம். அவளுக்கு பகவானை பற்றி தெரியும், ஆனால் பகவானுடைய அடியவர்களுடைய ஏற்றம் தெரியலையாம். அதனால தானே அடியவர்கள் கோட்டியில் வந்து சேராமல் படுத்து உறங்கி கொண்டிருக்கிறாள். அதனால் இவளை பார்த்து பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்களிய காலொச்சி. பேய்முலை நஞ்சுண்டு கண்ணனை கொல்லணுங்கிறதுக்காக மார்பில் விஷத்தை தடவிக்கொண்டு வந்தாளே, அவளுடைய பாலை உறிஞ்சுகிறார் போலே அவளிடத்திலிருந்து உயிரையும் சேர்த்து உறிஞ்சினான். அவனுடைய திருவடிகளை பாட வேணும். கள்ளச்சகடம் கலக்களிய காலொச்சி. சகடாசுரன் கண்ணனை கொல்லணுங்கிறதுக்காக வண்டி சக்கரத்திலே ஆவேசித்து கண்ணன் மேலே உருண்டு ஓடி வந்து விழுந்து கொன்றுவிட வேணும் என்பதற்காக வந்தான். சகடாசுரனை முறித்தான் கண்ணன். சகடாசுரனை வதம் பண்ணினான். கள்ளச்சகடம் கலக்களிய காலொச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்து. திருப்பார்கடல்ல கிடந்த திருக்கோலத்தோட காட்சி கொடுக்கிறானே, அவனை வித்து அப்படின்னு காட்டுகிறாள். வித்துனா என்ன அர்த்தம்? பீஜம் அப்படின்னு அர்த்தம், காரணம் அப்படின்னு அர்த்தம், விதை அப்படின்னு அர்த்தம். விதை இருந்தால் தானே மரமானது முளைக்கும். அதே போல பகவான் ராமனாக, கிருஷ்ணனாக, வராகனாக, நிருசிம்மனாக அவதாரம் பண்ணுவதற்கு காரணமே திருப்பார்கடல் நாதன்தான். பிரம்மருத்ராதி தேவர்கள் திருப்பார்கடலில் போய் பிரார்த்திப்பா. அதுக்காக பகவான் ராமனாக, கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணுகிறான். அதனால் பார்க்கடலுள் பையத்துயின்ன பரமநடி பாடி கீழே 2வது பாசுரத்தில் காட்டினாலே, அதே திருப்பார்கடல் நாதனை வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்து என்று கொண்டாடுகிறாள். உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் அந்த திருப்பார்கடல் நாதனை தன்னுடைய திரு உள்ளத்துக்குள்ளே கொண்டிருக்கக்கூடியவர்கள் முனிவர்கள், யோகிகள். முனிவர்கள் அப்படின்னா குணானுபவம் பண்ணக்கூடியவர்கள் முனிவர்கள். முனிவர்னா காட்டில் போய் இருந்து கண்ணை மூடின்னு தபஸ் பண்ணுறாளே, அவர்கள் தான் முனிவர்கள் அப்படின்னு அர்த்தமாகாது. மனனசீலகா முனிகி என்று தெரிவிப்பார்கள். ஒரு மந்திரத்தை, ஒரு நாமத்தை, ஒரு அர்த்தத்தை, ஒரு பாசுரத்தை திரும்ப திரும்ப நினைத்து கொண்டே யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு முனிவர்கள் அப்படின்னு பெயர். யோகிகள் அப்படின்னா பகவானோடு கூட இருந்து அனைத்து விதமான தொண்டையும் புரியக்கூடியவர்கள்.
அர்ச்சகர் என்ன, பரிசாரகர் என்ன, திருவாலவட்டம் செய்யக்கூடியவர் என்ன, இவர்கள்லாம் பகவானோடு கூடவே இருந்து பகவானுக்கு கூட இருந்து அனைத்து விதமான தொண்டையும் புரிவர்கள். முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி என்ன பேரரவம். காலையில எழுந்தவுடனே ஹரிஹி 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 7 தடவை நாமும் சொல்லணுமா. சொன்னா நம்முடைய பாபம் அனைத்தும் விலகிவிடும். ஹரிர் ஹரதி பாப்பானி. அதனால ஹரி என்கிற பகவானுடைய நாமத்தை சொன்னால் நம்முடைய பாபம் அத்தனையும் விலகிவிடும். திருவாய்ப்பாடியில் முதல்ல ஒருத்தர் சொன்னார், அவரை பார்த்து 4 பேர் சொன்னா, 4 பேரை பார்த்து 40 பேர் சொன்னா, 40 பேரை பார்த்து அங்கே ஊரில் இருக்கக்கூடிய எல்லாரும் சொன்னாலாம். அதனால ஹரி என்ன பேரரவம். அந்த ஹரி ஹரி அப்படின்னு சொல்லக்கூடிய சப்தமானது திருவாய்ப்பாடி முழுக்க பெருகிற்று. அதனால இது விடிந்தமைக்கு அடையாளம். காலையில் எழுந்த உடனே தானே ஹரின்னு சொல்லுவா. அந்த சப்தம் ஒன்னை தவிர அத்தனை பேர் காதிலையும் விழறதே. அதனால இது விடிந்தமைக்கு அடையாளம். உன்னுடைய காதிலே விழவில்லையா, அதனால எங்கள் கோட்டியிலே வந்து சேருவாய் என்று அழைக்கிறாள். பிள்ளாய் என்கிற பெண் பிள்ளையை இப்பாசுரத்தினாலே அழைக்கிறாள். புள்ளும் சிலம்பின காண் என்கிற பதத்தை காட்டுகிறாள். பட்சிகளுடைய சப்தம் என்பது நமக்கு எப்போதும் உத்தேசியமாக இருக்கக்கூடியது. ஜானஸ்ருதி என்று ஒரு ராஜா இருந்தான். அந்த ராஜாவுக்கு தர்மங்கள் அத்தனையும் தெரியும். ஆனால் ஆத்ம பரமாத்ம விஷயம் அவன் அறியவில்லை. அதனால கந்தர்வர்கள் 2 கந்தர்வர்கள் பார்த்து இவனுக்கு ஆத்ம பரமாத்ம விஷயத்தை உணர்த்த வேணும் என்று அவர்கள் தங்களுடைய உருவத்தை ஹம்ச பக்ஷியினுடைய உருவமாக எடுத்துக்கொண்டார்கள். அன்னப்பறவையாக மாறினார்கள். ஜானஸ்ருதி அப்படிங்கிற ராஜா இருக்கக்கூடிய இடத்துக்கு மேலே அவர்கள் பறந்தார்கள். ஜானஸ்ருதி ராஜாவுக்கு மேலே ஒரு பறவை பறக்கும்போது சொல்றது, கீழே ஜானஸ்ருதிங்கிற ராஜா இருக்கான், அவனுக்கு மேலே பறக்காதே சொன்னது. இன்னொரு பறவை பார்த்து, ஆமா இவர் பெரிய ரைக்வரோ அப்படின்னு சொன்னதான். அதை கேட்டான் ஜானஸ்ருதி. பட்சிகளுடைய பாஷையை அறிந்தவன் ஜானஸ்ருதிங்கிற ராஜா. உடனே அவன் பார்த்து, தர்மம் தெரியும், நான் தான் மேதாவிலாசமுடையவன் பண்டிதன் நினைச்சுனேன், என்னை விட ஒரு பண்டிதர் இருக்கிறாரா, ரைக்வர்னு ஒரு பண்டிதர் இருக்கிறாரா என்ன அவர் அறிந்து கொண்டான். அதனால அத்தனை நாடு முழுக்க அத்தனை இடத்திலேயும் இந்த ரைக்வரை தேடணும்னு அனுப்பினா எங்க தேடியும் காணோம். எல்லாரும் வந்து எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டோம், எங்கேயுமே ரைக்வர்னு ஒருத்தர் இருந்ததா தெரியல. ஆனால் காட்டில் ஒரு மகான் உட்கார்ந்து நின்றார், அவரிடத்துல மட்டும் நாங்கள் கேட்கவே இல்லை, ஒரு கால் அவர் ரைக்வராக இருக்கும் அப்படின்னு சொன்னாலாம். உடனே ஜானஸ்ருதி அந்த மகானை பார்க்கணுங்கிறதுக்காக காட்டுக்கு போனால் அவர் கிழிஞ்ச வஸ்திரத்தோடே, அழுக்கு அடைந்த வஸ்திரத்தோடே, அழுக்கடைந்த உடலோடே, தாடி மீசை வச்சு கொண்டு மெலிந்த சரீரத்தோட உடம்போடே இருந்தார். அவரை பார்த்த உடனே, இவரா பெரிய பண்டிதர், இவரிடத்துலையா நான் கேட்கணும்னு வந்திருக்கேன், இவர் இருக்குமா அப்படின்னு சந்தேகப்பட்டானா. உடனே அவர் பார்த்து, பக்ஷி சொல்லி வந்தாயா அப்படின்னு கேட்டாராம். உடனே அப்படியே காலில் விழுந்து சேவித்தான். அடியேனுக்கு தர்மம் தெரியும், ஆத்மா பரமாத்ம விஷயம் நாம் அறியோம், அதை எனக்கு உபதேசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, நீர் மகானுபாவர்ங்கிறதை ஒத்துக்கொள்கிறேன் என்று சொன்னானாம். அதனால ஒரு பக்ஷியானது ஜானஸ்ருதிக்கு நன்மையை செய்ததே, அதே போல பட்சிகளுடைய சப்தம் என்பது நமக்கு நல்லதை செய்யும் என்பதற்காக அதை விடிந்தமைக்கு அடையாளமாக சொல்லி எழுப்பினாள். அவளும் இவர்களுடைய கோட்டியிலே வந்து சேர எல்லோருமாக சேர்ந்து அடுத்த திருமாளிகையை அடைந்தார்கள் என்பது சரித்திரம். शिवाय ओम नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय ओम नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय ओम नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय ओम
திருப்பாவையின் 6வது பாடலும் ஒரு துயிலடை பாடல்தான். மானே நீ நென்னலே வந்து நானே எழுப்புவன் என்றலும் நாணாமே போன திசை பகராய் இன்னும் புலர்ந்தின்றோ என்று புறத்தே நிற்கக்கூடிய பெண்கள் அகத்தே உறங்குகிற பெண்ணை அழைக்கிற பாடல். வழக்கம் போல உள்ளே உறங்குகிற பெண்ணுடைய தன்மையை புறத்தே நிற்கிற பெண்கள் சொல்கிறார்கள். இவள் எப்படிப்பட்டவள்? நென்னல் நேற்று. இவள் என்ன சொன்னாள்? மானே நீ நென்னலே நானே வந்து உங்களை எழுப்புவேன் என்று சொன்னாயே என்று கேட்கிறார்கள். நேற்று இவர்களெல்லாம் கூட்டமாக நின்று பேசினார்கள். அப்படி பேசும்போது என்ன சொல்லிக் கொண்டார்கள்? இன்று காலையில் நாம் நோன்புக்காக போன நேரம் சற்று தாமதமாகிவிட்டது. எனவே நாளை காலை நாம் எல்லோரும் சீக்கிரமாக புறப்பட வேண்டும். யார் நமக்குள்ளே முதலில் எழுந்து அடுத்தவர்களை எழுப்புவது என்று பேசிக்கொண்டார்கள். அப்போது இந்த பெண் சொன்னாள், நானே வந்து எழுப்புவன், நான் வந்து உங்களை எல்லாம் எழுப்புகிறேன், கவலைப்படாதீர்கள், நான் முதலில் எழுந்து உங்களை எழுப்புகிறேன் என்று சொன்னவள். ஆனால் இப்போது இவர்கள் வந்து அவள் வீட்டு வாசலில் நிற்கும் போது அவள் தூங்கிக் கொண்டிருக்கிறாள். அதனாலே அவளை அழைக்கிறார்கள். மான் போன்றவள், மென்மையானவள், மான் போன்ற மருட்சி கொண்டவள். மானே நீ நென்னலே நானே வந்து எழுப்புவன் என்றலும் நாணாமே போன திசை பகராய். நீ சொன்ன சொல், நேற்றைக்கு நீ சொன்ன சொல் எங்கே போயிற்று? நீ சொன்ன வார்த்தை எங்கே போயிற்று? அதுவும் நாணமில்லாமல் போயிற்று. அந்த வார்த்தைக்கு சற்றே நாணம் இருந்திருந்தால் சொன்ன சொல்லை காப்பாற்ற வேண்டும் என்கிற எண்ணம் இருந்திருக்குமா இல்லையா? வெட்கமே இல்லாமல் அந்த சொல்லை நீ சொல்லிவிட்டு இப்போது தூங்கிக் கொண்டிருக்கிறாய். அந்த சொல் எங்கே போயிற்று? போன திசை பகராய். எந்த திசையில் போயிற்று? அந்த வார்த்தை எங்கே போயிற்று? கேட்போம் இல்லையா? எழுதி வைத்தாயா வார்த்தையை? தண்ணீரில் எங்கே தேடி பார்க்கலாம்? அந்த வார்த்தை எங்கே போயிற்று? போன திசை பகராய் இன்னும் புலர்ந்தின்றோ. உனக்கு இன்னமும் விடியவில்லையா? நாங்கள் யாரை பாடுவதற்காக வந்திருக்கிறோம்? வானே நிலனே பிறவே அறிவறியான். வானம் நிலம் இதற்கு இடைப்பட்டதாக இருக்கக்கூடிய அனைத்தும் அறிந்து கொள்ள முயன்றாலும் அந்த அறிவினால் அறிந்து கொள்ள முடியாதவன். வானே நிலனே பிறவே அறிவறியான். அவ்வளவு சுலபமாக ஆண்டவனை அறிவு கொண்டு அடைந்து விட முடியாது. அவ்வளவு சுலபமாக என்ன, அறிவு கொண்டு அறிந்து கொள்ளவே முடியாது. ஆண்டவனை உணர்வு கொண்டுதான் உணர வேண்டுமே தவிர அறிவு கொண்டு அறிய முடியாது. ஆங்கிலத்திலே 2 செய்திகளை அல்லது 2 நிலைகளை இதற்கு ஒப்புமையாக சொல்லலாம். 2 சொற்கள் உண்டு. எக்ஸ்பெரிமெண்ட் என்று ஒரு சொல், எக்ஸ்பீரியன்ஸ் என்று ஒரு சொல். எக்ஸ்பெரிமெண்ட் என்பது பரிசோதனை, பரிசோதனை கூடத்தில் செய்யப்படுவது. எக்ஸ்பீரியன்ஸ் என்பது அனுபவம். அவரவர்கள் வாழ்க்கையில் எப்போது வேண்டுமானாலும் இந்த அனுபவத்தை பெறலாம். There is a difference between experiment and experience என்று ஜோட் என்கிற கட்டுரையாளர் சொல்லுவார். ஒரு பரிசோதனை கூடத்தில் எக்ஸ்பெரிமெண்ட் செய்ய வேண்டும் என்றால் இத்தனை அளவு ஒரு வேதிமம் எடுத்துக்கொள்ள வேண்டும், இன்னொரு வேதிம பொருள் இத்தனை அளவு, இந்த 2ஐயும் கலந்தால் இத்தனை கலக்கும் போது இந்த விதமாக நிறமாற்றம் ஏற்படும். இது எக்ஸ்பெரிமெண்ட். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுடைய தன்மை என்ன? இதே வகையில் இன்னொருவர் இதை செய்தால் அதே வகையில்தான் அந்த விடை வர வேண்டும். அதுதான் எக்ஸ்பெரிமெண்ட். ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம் அப்படி அல்ல. அனுபவம் என்பது அவரவர்கள் உணர்வது. மிகச் சாதாரணமான ஓர் எடுத்துக்காட்டை சொன்னால், யாராவது ஒருவர் கேட்கிறார் என்று வைத்துக்கொள்வோம், நீ இப்போது சாப்பிட்டாயே ஒரு குலாப் ஜாமுன், அதனுடைய தித்திப்பு எப்படி? குலாப் ஜாமுனே சாப்பிட்டு அறியாதவர் கேட்கிறார், அதனுடைய தித்திப்பு எப்படி? என்ன சொல்லுவோம்? தித்திப்பாக இருந்தது. குலாப் ஜாமுன் தித்திப்பாக இருந்தது. அவருக்கு குலாப் ஜாமுன் தித்திப்பு தெரியாது. உடனே அவர் கேட்கிறார், இது சர்க்கரை போல இருக்குமா, வெல்லம் போல இருக்குமா, இது ஜாங்கிரி போல இருக்குமா? சொல்ல முயற்சி செய்கிறோம். இது இப்படி இருக்கும், இப்படி இருக்கும், இப்படி இருக்கும் என்று சொல்ல முயற்சி செய்கிறோம். 4-5 முறை சொன்னாலும் அவருக்கு புரியவில்லை. உடனே என்ன சொல்வோம்? நீயே சாப்பிட்டு பார், உனக்கு தெரியும். அனுபவம் என்பது அதுதான். அடுத்தவர்கள் சொல்லி வார்த்தைகளால் புரிய வைக்க முடியாது. அவரவர்கள் அனுபவிக்க வேண்டுமென்றால் அப்படிப்பட்ட அனுபவமாக இருக்கக்கூடிய இந்த இறைவனை வானமும் நிலமும் இவற்றுக்கிடையிலே இருக்கக்கூடிய பொருட்களும் அறிவினால் நமக்கு தந்துவிட முடியாது.
மியர் நாலெட்ஜ், அந்த நாலெட்ஜை வைத்துக்கொண்டு இறைவனை உணர்ந்து கொள்ள முடியாது. வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்து தலையளித்து ஆட்கொண்டருளும் சீலம். எப்படிப்பட்டவன் தெரியுமா? தானே வரக்கூடிய இறைவன், தானே இறங்கி வருகிற இறைவன். இறைவனை நாம் இறக்கி வரச் செய்ய முடியாது. ஆனால் அந்த இறைவன் நமக்காக இறங்கி வந்து தானே வந்து, அதனாலே தானே மாணிக்கவாசகருக்காகவும் வந்திக்காகவும் கையிலே மண் கூடை, மண் சுமக்கக்கூடிய கூடையை எடுத்துக்கொண்டு, மண்வெட்டியை எடுத்துக்கொண்டு மதுரை மாநகரத்து வீதியிலே அவர் நடந்து வந்தார். அப்படி தானே வந்து தலையளித்து தானே அந்த செயலை செய்து தானே பிரயத்தனம் எடுத்து நமக்கு அருள்வதற்காக வரக்கூடிய அவரை பற்றி நாங்கள் பாடுகிறோம். வான்வார் கடல் பாடி அவருடைய பெருமைகளையெல்லாம் நாங்கள் சொல்லுகிறோம். நீ ஊனே உருகாய், உனக்கே உரும். நாங்கள் அந்த பெருமைகளை பாடும்போதே உருகிப் போகிறோம். வான்வார் கடல் பாடும்போதே உருகிப் போகிறோம். ஆனால் இவ்வளவு பாடியும் இவ்வளவு அந்த இறைவனுடைய பெருமையை சொல்லியும் கூட நீ உருகாமல் அப்படியே கல்லாக அமர்ந்திருக்கிறாயே. ஊனே உருகாய், உனக்கே உரும். எங்களுக்கெல்லாம் இல்லை, எங்களால் அப்படி இருக்க முடியாது. எனவே நாங்கள் அந்த இறைவனை பாடுகிறோம். நாங்கள் பாடப்பாட நீ உருகாமல் அமர்ந்திருக்கிறாயே, உருகி நீங்களும் எங்களோடு வந்து சேர்ந்து கொள்ள வேண்டும் என்பதாக இந்த பெண்கள் உள்ளே இருப்பவர்களை அழைக்கிறார்கள். இந்த உள்ளம் உருக வேண்டும், இந்த ஊன் உருக வேண்டும், உயிர் உருக வேண்டும். இறைவனுடைய திருநாமத்தை சொல்லும்போது ஊனும் உள்ளமும் உருகிப்போக வேண்டும் என்பதுதான் இந்த பாடலுடைய உட்கருத்து. இறைவன் பெயரை வெறுமே நாவால் சொல்லுவது என்பது, எந்தவித உணர்வும் இல்லாமல் சொல்லுவது என்பது அறிவு போல. படிக்கிறோம், ஒரு விஷயத்தை படிக்கிறோம், அந்த விஷயத்தை படித்ததனாலேயே அந்த விஷயத்தை உணர்ந்து கொண்டோம் என்று சொல்ல முடியாது. படிப்பு வேறு, கல்வி வேறு, அறிவு வேறு, ஞானம் வேறு. அறிவாளிகளெல்லாம் ஞானவான்களாக இருக்கிறார்கள் என்ற அவசியமில்லை. அறிவாளிகளெல்லாம் அறிவு கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இந்த அறிவு என்பது ஞானத்தை தந்துவிட முடியாது. எத்தனை பேரை பார்க்கிறோம், நன்றாக விஷயம் தெரிந்தவர்கள், ஆனால் அதை உணராமலே இருக்கக்கூடியவர்கள் என்று சொல்லுகிறோமே. அந்த உணர்வு வந்துவிட்டால் இறைவனுடைய பெயரை சொல்லும் போது ஊனும் உடலும் உள்ளமும் உணர்வும் உருகிப்போகும். அல்லதென்றால் வெறுமே சொல்லும்போது அந்த ஊன் உருகாது, உயிர் உருகாது. அதைத்தான் முதலிலே இவர்கள் சொன்னார்கள். நேற்று நீ என்ன சொன்னாய், நானே வந்து எழுப்புவேன் என்று சொன்னபோது நீ வாயால் சொன்னது, நாவால் சொன்னது, அவ்வளவுதான். அது வெறும் வாய்வார்த்தை. ஆனால் அந்த வாய்வார்த்தை வாய்வார்த்தையாக இல்லாமல் உள்ளத்திலே இருந்து வருமென்றால், உணர்விலே இருந்து வருமென்றால், அப்போது அப்படியே உருக்கத்தை தரும். அந்த உருக்கத்திற்கான திருநாமத்தை நாங்கள் சொல்லுகிறோம், எம்பெருமான் திருநாமத்தை சொல்லுகிறோம். நீயும் வந்து எங்களோடு கூட சேர்ந்து இந்த திருநாமத்தை சொல்ல சொல்ல நீயும் உருகுவாய் என்று அவளை கூப்பிடுகிறார்கள். புறத்து செகத்துதித்தவளான ஆண்டாள் 7வது பாசுரத்தினாலே நாயகப் பெண் பிள்ளாய் என்கிற பெண்ணை எழுப்புகிறாள். கீசு கீசென்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்ப்பெண்ணே தெரிவிக்கிறாள். உள்ளே படுத்துருக்கக்கூடியவ பார்த்து ஏதாவது விடிந்தமைக்க அடையாளம் சொல்லுங்கோள் அப்படின்னு சொல்ல, பட்சிகள் ஆனைச்சாத்தன் என்று இருக்கக்கூடிய பறவைகள். சம்ஸ்கிருதத்தில் பரத்வாஜ பட்சிகள் அப்படின்னு பெயர். அந்த பரத்வாஜ பட்சிகள் அது அத்தனையும் தாங்கள் இறை தேடணுங்கிறதுக்காக புறப்படுறதுக்கு முன்னாடி, பறக்கிறதுக்கு முன்னாடி ஆணும் பெண்ணும் சேவலும் பேடையும் பேசிக்கொள்ளுமா. எப்படி பேசுறது அதை தெரிவிக்கிற. கீச் கீச் அப்படின்னு கத்துறதான். கீச் கீச்சுன்னா என்ன அர்த்தம்? கிருஷ்ண கிருஷ்ண அப்படின்னு கத்துறதான். கீசு கீஸ் என்றெங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்ப்பெண்ணே, காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து வாசனருங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் புறத்தே வந்து பாடுகிற பெண்கள் பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். இன்று அவர்கள் இன்னொரு பெண்ணுடைய வீட்டு வாயிலுக்கு வந்திருக்கிறார்கள். உள்ளே உறங்குபவள் எழுந்து வரவில்லை. இவர்கள் அவளை எழுப்புகிறார்கள். அன்னே, இவையும் சிலவோ? பல அமரர் உன்னற்கரியான் ஒருவன் இரும் சீரான்
சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய், தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகொப்பாய். என்னானை என்னமுதன் என் அரையன் என்றெல்லாம் அந்த இறைவனை பற்றி பாடக்கூடிய நீயா உறங்கிக் கொண்டிருக்கிறாய்? நாங்கள் வெவ்வேறாய் பாடுகிறோம், அவருடைய திருநாமங்களையெல்லாம் பலப்பலவாகச் சொல்லுகிறோம், அப்படியும் கூட எழுந்து வராமல் இருக்கிறாயே என்று அழைக்கிறார்கள்.